ஹலோ ஆல் வணக்கம், வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த விலாக் நான் நேற்றே அப்லோட் பண்ண வேண்டியது, நேற்று கொஞ்சம் வேலை இருந்துன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் விலாக் ஷேர் பண்ணிடுறேன் முன்னாடி மாதிரி. விட்டு தைப்பூசத்தை பற்றி நான் விலாகில் ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை செய்யுது தான் பெஸ்ட்டு. அதுதான் நீங்கள் வந்துட்டு அப்படியே நீண்ட காலமாக செஞ்சுட்டே வருவீங்க. நான் சொல்கிறதாலையோ மற்றவங்க சொல்கிறதாலையோ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து அந்த வீடியோவில் யாராவது ஒருத்தர் சொல்கிறதாலையோ நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு முழுக்க அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேள்விக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன், நான் எப்படி விரதம் இருக்கேன், நான் எப்படி இந்த குடும்ப வாழ்க்கையை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறேன். அதாவது எப்படி சொல்கிறது, நிறைய பேர் கேட்டிங்கல்ல, நான் மட்டும் விரதம் இருக்கேங்க்கா, ஹஸ்பண்ட் வந்து விரதம் இருக்க மாட்டுறாங்க, விரதம் இல்லை அவங்க, அதனால என்னை வந்துட்டு இது பண்ணுறேன், விரதம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அது வந்துட்டு எல்லா வாழ்க்கையும் நடக்குமா, இல்லை என்ன மாதிரி வந்துட்டு எல்லோரும் டேக்கிள் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் முழுக்க அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் தான். விரதம் இருக்கிறதும் இல்லாததும் உங்கள் விருப்பம் தான். நான் வந்துட்டு 15 days விரதம் தான் இருக்க போகிறேன். ஸோ எவ்வளோ வேணால் நம்ம இருக்கலாம் இல்லையா? எனக்கு வந்துட்டு 15 நாள் இருக்கிறது வந்துட்டு என்ன என் லைஃப்க்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் எனக்கு 48 நாள் இருக்கணும்னு தான் ஆசை. எனக்கு மெயினாக 2 விஷயம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னென்னா, நான்வெஜ் எனக்கு பெருசாக அது நான் சாப்பிட மாட்டேன், அதனால எனக்கு அந்தளவுக்கு அது வந்துட்டு கஷ்டமாக தெரியல. ஆனால் ஒரு வேளை சாப்பாடு வந்துட்டு நம்ம குறைக்கணும், 3 வேளையை வந்துட்டு நம்ம 2 வேளையை ஆக்கணும் அப்படின்போது தான் கொஞ்சம் எனக்கு, ஏன்னா அடிக்கடி தின்னுட்டே இருப்பேன், ஏதாவது வந்துட்டு வாயில் சும்மா ஆசை போட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஆசை போட்டுகிட்டே இருப்பேன், டீ குடிச்சிட்டே இருப்பேன். அது வந்துட்டு ஒரு ஃபுட்டு கட் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் எனக்கு இதுவாக இருந்தது. பட் இது சேலஞ்சிங்காக தான் இருந்தது, எனக்கும் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஸோ காலையில் மட்டும் நான் வந்துட்டு சாப்பிட மாட்டேன். ஈவினிங் நைட்டு வந்துட்டு ஒரு 7:30க்குள்ளே நான் டின்னர் ஃபினிஷ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஜனவரி 28 என்னுடைய டே 1 ஸ்டார்ட் ஆச்சு, 15 days உடையது. ஸோ காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வாசலில் அழகாக கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் முருகர் சிலையை வந்து நான் எடுத்து இங்கே ஹாலில் வச்சுருந்தேன். ஏன்னா இங்கே தான் வந்து நான் தைப்பூசம் பண்ண போகிறேன். லாஸ்ட் இயருக்கு தைப்பூசம் அன்னைக்கு நம்ம வீட்டு கிரகப்பிரவேசனம் முடிஞ்சு உடனே வந்ததுனால எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இந்த வீடே முருகருடைய பிளெஸிங்ஸ்னால தான் கிடச்சி அப்படின்ற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அப்போ வேண்டிக்கிட்டது தான், இந்த தடவை மாலை போடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டது தான். எனக்கு மாலை போடுறது வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் தெரியல, அது எப்படின்னு தெரியல. பட் நான் ஃபாஸ்டிங் வந்துட்டு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்துட்டு 11 நாள் இரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை, எனக்கு வந்து நான் 15 நாள் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை ரூம் நல்லா பெருசாக இருக்கும், பூஜை ரூம்லேயே உட்காந்து எல்லாமே பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே சாமிக்கு வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ஹாலில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம விரதத்தில் தான் இருக்கும், நம்ம வீடு வந்துட்டு கொஞ்சம் டிவைனாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வேணும்னா எனக்கு வந்து தனியாக வச்சா தான் பிடிக்கும். அதான் நான் வந்துட்டு ஹாலில் முன்னாடி நாளே ஃபுல்லாக மாப்லாம் பண்ணி வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக கிளென்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ காலையில் எந்திரிச்சு முதல் வழியாக முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஒரு டேபிள் போட்டு மேலே துணி விரித்து அங்கே அழகாக அபிஷேகம்லாம் பண்ணின முருகருக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாச்சுங்க. இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு நாட்டு மருந்து கடைகளில் தேடி வாங்கினது. ஏன்னா வெந்நீர் ஆடை முருகருக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரெஸ்ஸும் சூப்பராக அவருக்கு போட்டு விட்டாச்சு. மேலே அங்கவஸ்திரம்லாம் அழகாக கட்டி விடுச்சு. ஜம்முன்னு ரெடி ஆகிட்டார் நம்ம தலை. ஸோ இங்கே வச்சிருந்த இல்லையா டேபிள், அங்கே மேலே திருத்தணி முருகர், இந்த படம் தான் நம்ம வீட்டுக்கு முதல் முருகராக வந்த படம். அந்த திருத்தணி முருகர் படம் தான். முருகர் அப்புறம் வள்ளி தெய்வானை இவங்களோட சேர்ந்து இருப்பார். லாஸ்ட் இயர் மகா கந்த சஷ்டி அன்னைக்கு நம்ம வீட்டில் முருகர் படம் இல்லாமல் தான் இருந்தது. நான் குட்டியாக முருகர் மட்டும் வச்சுருந்தேன். அவருக்கு தான் நான் எப்போவுமே வழிபாடு பண்ணுவேன். பித்தளை தீபம்னா அவருக்கு தான் நான் போடுவேன். பட் ஃப்ரேம் இல்லாமல் என்கிட்ட இருந்தது. அப்போ நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்களும் அவங்க ஃப்ரெண்டை வந்துட்டு திருத்தணி போயிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு முருகர் படம் வேணும்னு சொல்லிட்டு சின்னதாக வாங்கிட்டு வாங்க போதும் தான் சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்துட்டு நல்ல பெருசாகவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு முதல் வந்த இது வந்துட்டு திருத்தணி முருகர் தான். அந்த படம் தான் நம்ம வீட்டில் இப்போ வரைக்குமே இருக்குது. நிறைய படங்கள் இப்போ நானே நம்ம ஷாப்லேயுமே அவைலபிள் இருக்குது. ஆனாலும் இதை நான் மாற்றாமல் அப்படியே வச்சிட்ருக்கேன். ஏன்னா ஒரு சென்டிமெண்டல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நிறைய பேர் மோஸ்ட் ரிக்வஸ்டட் கொஸ்டின் என்னென்னா, இந்த முருகர் ஸ்டாச்சு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. இது வந்துட்டு நான் ஜெய் ஆர்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் வாங்கியிருந்தாங்க. அவங்க வந்து சரியாக நமக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. பட் நானே அவங்கள பிடிச்சி கண்டினியூஸாக டெய்லி ஃபோன் பண்ணி அந்த அண்ணனை அப்படியே டார்ச்சர் பண்ணி நான் அந்த முருகரை வர வச்சேன் வீட்டுக்கு. ஏன்னா நம்ம ஒன்று ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா அது டக்குன்னு நிறைவேற்றிடணும் இல்லையா? அதுவும் நம்ம மனுஷங்க மேலே ஆசைப்படும் போது அது அந்த அளவுக்கு நமக்கே ஒரு மாதிரி கேட்க தோணும், இது தேவையா அப்படின்ற மாதிரி கேட்க தோணும். பட் நம்ம ஆசைப்படுறது யார்?
பிரபஞ்ச நாயகன் பரபிரம்மம் அவர் மேலே நம்ம ஆசைப்பட்டு நம்ம வைக்கணும் அப்படின்னு தோணிட்டு இருக்கு. எனக்கு வந்துட்டு அவங்க ஐடியில் பார்க்கும்போது நிறைய இருந்தது. பட் இது வந்துட்டு ப்ளஸ் பண்ணுற மாதிரியும் இருந்தது. எனக்கு இந்த அடியே கொஞ்சம் பெருசாக நான் கேட்டேன். ஒரு 2 அடி போல் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் எது வீட்டுக்கு வைக்க போகிறீங்களா இல்லை ஷாப்பில் வைக்க போகிறீங்களா அப்படின்னு. இல்லை நான் வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீட்டிலனா ரொம்ப பெருசுலாம் வேண்டாமா, நீங்கள் சின்னதே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியான 2 அடி வேணாம் 1 அடி போதும் அப்படின்னு முருகரை வந்துட்டு அழகாக வீட்டுக்கு வர வச்சு நான் உட்கார வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த முருகர் வீட்டில் வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. பூச்சிலுமே நல்லா மங்களகரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ முருகருக்கு உண்டான தனி இடம் வந்துட்டு அழகாக அமைச்சு அங்கே வந்துட்டு அபிஷேகம் பண்ணி சாமி உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் வாசலில் பூவெல்லாம் சாத்திட்டு இப்போ சாமிக்கு நம்ம வந்துட்டு பூஜை பண்ண வேண்டியது தான். சாமி படம், சாமி விக்கிரகம், சாமியோடைய வேலு, மயில், வெட்டி வேலை இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு பிரசாதத்துக்கு முன்னாடி நாளே சுண்டல் வேக போட்டிருந்தேன், ஊற போட்டிருந்தேன். அதை வேக போட்டு காலையில் அவருக்குமே எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ விளக்கி ஏற்றிட்டு அழகாக தீபம்லாம் காமிச்சு ஒரு 7 மணிக்குள்ளே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. 7 மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு மேற்பட்டு போச்சுன்னா எனக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்ய லேட் ஆகிடும். பசங்க ஸ்கூல் கிளப்பணும் இல்லையா, அந்த வேலை லேட் ஆகிடும். இதுலேயே உட்காந்துட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் வீட்டில் திட்டு தான் வாங்குவேன். பூஜையே பண்ணிட்டு இருந்தேன் எப்படி அப்படின்னு திட்டு தான் வாங்குவேன். அதனால் அதையும் மேனேஜ் பண்ணோம், இதையும் மேனேஜ் பண்ணுன்றதுனால டக்குன்னு அப்படியே சைட் பை சைடு வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பாக சாமிக்கு இதை செய்யுங்க. விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறம் ஹரிபரியை ஓடாமல் கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்கள் சாமிக்கிட்ட என்னெல்லாம் பேச தோணுதோ அதெல்லாம் பேசுங்க. முருகருடைய அந்த சஷ்டி கவசம் படிங்க, அப்புறம் அந்த கந்தர் அலங்காரம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் படிங்க. திருப்புகள் ஏதாவது பாட்டு தெரிஞ்சதுன்னா அது வந்துட்டு முருகருக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. நான் எப்பவுமே பண்ணுறது வந்துட்டு இந்த அடி மீது அடி வைத்து சாங் வரும் இல்லையா, அது பாடுவேன். அதுக்கடுத்து மோஸ்ட்லி நான் இந்த லைன்ஸ் தான் வந்து பார்த்து பாடிட்டு இருப்பேன். என்னென்னா, உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என் சன்னதி. நம்ம மனசில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் இந்த லைன்ஸ் வந்துட்டு அப்படியே வெளிக்கொணர செஞ்சிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் திருப்புகழ் புக்கு என்கிட்ட இருக்குது. அதில் முத்தை திருன்னு சொல்லிட்டு வரோம் இல்லையா, அந்த பாட்டு பாடுவேன். இந்த மாதிரி மோஸ்ட்லி ரொம்ப சந்தோஷமாக சாமிக்கிட்ட வந்துட்டு நீங்கள் பாட்டெலாம் பாடி என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வந்துட்டு உள்ளே வரும். நீங்கள் அது கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். எல்லோரும் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பண்ணாதவங்க நான் இல்லை சிஸ்டர் உடனே விளக்கேற்றிட்டு ஹரிவரே கிளம்பிடும் அப்படின்னா இல்லை, அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்க. அப்புறம் ஈவினிங் போல் வெத்தலை தீபம் போடலாம்னு நினச்சேன். பட் போட முடியல. மறுநாள் காலையில் தான் வெத்தலை தீபம் போட்டிருந்தேன். 6 வெத்தலை காம்பி கிள்ளிட்டு மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தாம்பூல தட்டில் வெத்தலை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் ஓம் போட்டு 6 விளக்கு வந்திருந்தது. அது வந்துட்டு வச்சுருந்தேன். இப்போ நிறைய ட்ரெண்டு மாறிடுச்சுங்க. டக்குன்னு நம்ம ஒரு விளக்கு பார்த்ததும் வாங்கிட வேண்டாம். நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இந்த வேல் விளக்கு வரும் இல்லையா, அது மாதிரி தான் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு என்னமோ என்கிட்ட ஆல்ரெடி அந்த 6 inches வேல் இருக்குது, அதே திருப்பி வாங்கணுமா அப்படின்னு நான் விட்டுட்டேன். இப்போ ட்ரெண்டில் நிறைய டிசைன்ஸ் வந்துருச்சுங்க, நிறைய மாடல் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பை நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த நம்பருமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நிறைய மாடலில் 6 விளக்கு வச்சு வெத்தலை தீபம் போடக்கூடிய விளக்குக்கே தனியாக நமக்கு வந்திருக்கு. நான் எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு நம்ம வீட்டில் இது வைக்கணும் அப்படின்னு வாங்கினது வந்துட்டு இந்த விளக்கு தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஓம் போட்டு வரும். நான் ஓம் வச்சு தனியாக வாங்கலான்னு பார்த்தேன். பட் விலை கூட சேர்ந்து வந்தது. நம்ம இதை 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே வாங்கியாச்சு. ஓம் போட்டு 6 விளக்கு அட்டாச்சாக வரும். நல்ல கனமாக இருக்கும், நல்ல பார்வையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் நல்லெண்ணெய் விட்டு நான் வந்துட்டு தீபம் போட்டு சாமிக்கு வந்துட்டு அன்றைக்கி வெத்தலை தீபம் போட்டிருந்தேன். ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன சிஸ்டர் நீங்கள் பச்சை கலர் திரி போடுறீங்க அப்படின்னு. முருகருக்கு பச்சை கலர் உட்காந்துன்னு சொல்லுவாங்களே, அதனால் நான் வந்துட்டு பச்சை கலர் திரி போடுவேன். அம்மனுக்கு மகாலட்சுமி தாயாருக்குலாம் வந்துட்டு நான் மஞ்சள் கலர் திரி போட்டு ஏற்றுவேன். துர்க்கை அம்மனுக்கு அதுக்கப்புறம் வாராகி அம்மனுக்குலாம் நான் வந்துட்டு ரெட் கலர் திரி போடுவேன். இது நான் ஃபாலோ பண்ணுறது. எல்லாத்துக்கும் எல்லா கலருக்கும் ஒரு விதமான வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போடும்போது அந்த இதுக்கு உண்டான கலருக்கு உண்டான வைப் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், நான் ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு வருவோம். தைப்பூசம் அன்னைக்கு எப்படி நம்ம சாமி கும்பிடுறது. முடிஞ்ச அளவுக்கு தைப்பூசம் அன்னைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே சாமி கும்பிடுறது நல்லது. ஏன்னா அன்னைக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும் வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் எந்த நாளுமே நீங்கள் 10 மணிக்குள்ளே சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம். February 11 11ஆம் தேதி காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு சாமி கொண்டான விஷயங்கள் எல்லாமே முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க. மாலை போட்டிருக்கீங்கன்னா
கண்டிப்பாக கொஞ்சம் பெருசாக நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை விரதம் தான் இருக்கீங்க அப்படின்னா சாமிக்கு என்னெல்லாம் சமையல் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மாலை போடல, விரதம் பண்ணல, எதுவுமே நான் இருக்கல சிஸ்டர். பட் நான் எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னா நார்மலாக தான் நீங்கள் எப்படி சாமிக்கு பூஜை பண்ணுவீங்களோ நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு முருகர் படத்துக்கிட்ட பூவெல்லாம் அழகாக மாற்றிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுற விஷயம் தான். எல்லாமே பண்ணிவிட்டு முருகர் சிலை இருந்ததுன்னா, வேல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்க. அன்றைக்கி ஒரு 3 பொருள் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாமிக்கு வந்துட்டு தேனும் தினை மாவும் கலந்து லட்டு மாதிரி பிடிச்சி வைப்பாங்க. அதுக்கப்புறம் மாவிளக்கு கண்டிப்பாக போடுவாங்க முருகருக்கு. இந்த மாதிரி சும்மா உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை வெறும் சக்கரை பொங்கல், இல்லை வெறும் பால், இல்லை வெறும் அவள், எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாமிக்கு வச்சுக்கலாங்க. எல்லாமே அன்றைக்கி நீங்கள் பண்ணுறது தான் பூஜை, அவ்வளோதான். அந்த மட்டும் டிசைட் பண்ணிக்கோங்க. யாரையும் பார்க்க தேவையில்லை, யார் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஓகேவா? 10 மணிக்குள்ள சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சிடுங்க. இல்லை நான் வந்துட்டு படையெல்லாம் போடுவேன், சாம்பார், பொரியல், அப்பளம், வடை, பாயசம் வைப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று 12 மணி வரைக்கும் கூட நம்ம பண்ணலாம். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் 10 மணி ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப டிலே ஆகிடும், 12 o'clock வரைக்கும் கூட ஆகிடும். நான் வந்துட்டு அதெல்லாம் நான் பார்க்க மாட்டாங்க. எனக்கு ஃபுல்லாக சாமி கும்பிட்டு முடிக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு அது பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ சமையலாம் செஞ்சேன்னா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதுக்கேற்ற நம்ம வந்துட்டு ப்ரீ பிளான் பண்ணி வைக்கணும். வாழையில விரித்து சாமிக்கு நீங்கள் செஞ்சிருந்த பதார்த்தம் எல்லாத்தையும் வச்சு தண்ணியெல்லாம் மாற்றிட்டு சாமிக்கு விளக்கெலாம் ஏற்றி சாமிக்கு அழகாக பாட்டெலாம் பாடி சாமி கும்பிட்டு முடிச்சிடுங்க. அவ்வளோதான். ஈவினிங் போல் எங்கேயாவது கோவில் போயிட்டு வாங்க, வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு. அவ்வளோதாங்க. ரொம்ப பெருசாக ஆடம்பரமாக தான் பண்ணணும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ நம்ம அதை வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். வெத்தலை தீபம் போட முடிஞ்சால் அன்றைக்கும் போடுங்க. சாமி விக்கிரகம் இருக்குது, வேல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி பால் அபிஷேகம் பண்ணுங்கள். இன்னும் உங்களால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு 5 பேருக்கு சமையல் செஞ்சு உங்கள் கையிலே சமையல் செஞ்சு கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இல்லை எங்கேயாவது இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா, அங்கே போய்ட்டு கொடுத்துட்டு வாங்க. இல்லை வேல் கொடுக்குறது, வேல் தானம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் விரதம் பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா, ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டுறாங்க, நான் எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டுறாங்கன்னா விரதம் இல்லாமல் இருக்கிறது நல்லது தான். முருகர் வந்துட்டு நீ உங்கள் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு லைஃப்பில் இருக்கும்போது, ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது நம்ம மட்டுமே எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. நம்ம பார்ட்னர் வந்துட்டு அதுக்கு ஈடு கொடுத்தாகணும். நீங்கள் விரதம் இருந்து மாலை போட்டு சாமிக்கு இத்தனை நாள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் மட்டும் டிசைட் பண்ண முடியாது. உங்கள் பார்ட்னரும் அதுக்கு வந்துட்டு ஈடு கொடுக்கணும். அவரும் வந்துட்டு அதுக்கு இது பண்ணணும். அவர் ஒத்துழைக்காத போது நீங்கள் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்க சொல்லு? சண்டை போட்டு ஒரு விஷயத்தை தள்ளி போட்டு மனசை வருத்திக்கிட்டு சாமி கும்பிட்றதை விட அவருடைய இஷ்டப்படி நீங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சாமிக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை தாண்டி என்னெல்லாம் பண்ண முடியும் நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா? நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்களா, நீங்கள் மாலை போட போகிறீங்களா, அவரையும் விரதம் இருக்க சொல்லுங்கள், அவரையும் மாலை போட சொல்லுங்கள். 2 பேரும் மாலை போடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு தவிர்க்கப்படும். ஸோ 2 பேரும் மாலை போடும்போது கண்டிப்பாக நம்ம எண்ணங்கள் வந்துட்டு வேறு மாதிரி போகும். சிலர் என்னையுமே கேட்டிருந்தீங்க இல்லையா, உங்களுக்கான பதில் என்னென்னா, நம்ம இங்கே நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சரி சாமியை தாண்டி மற்றது எதுவுமே எங்களுக்கு வந்துட்டு தோணாது. சாமிக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. 15 days ஃபாஸ்டிங்கு ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்துட்டு 11 days ஃபாஸ்டிங் தான். அது வந்துட்டு Jan 1 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட தைப்பூசம் அன்னைக்கு உங்களுக்கு முடியும். அதுக்கடுத்து இதெல்லாம் முடியாது, என்னால் ஒரு நாள் தான் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தைப்பூசம் அன்னைக்கு இருந்துக்கலாம். நீங்கள் எந்திரிச்சு காலையில் எப்போ தலை குடிக்கலாம் அது வந்து உங்களுடைய ஃபாஸ்டிங் டேஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். நைட்டு வரைக்கும் நீங்கள் சாப்பிடாம இருந்து ஈவினிங் சாமிக்கு நீங்கள் படைக்கிற படையலை விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இவ்வளோ தான் 1 day வந்துட்டு ஃபாஸ்டிங்கு. ஸோ கண்டிப்பாக ஃபாஸ்டிங்கிறது லைஃப்பில் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை தான். அது ஒரு விதமான விரத முறை. அது வந்துட்டு நம்ம லைஃபுக்குமே ரொம்ப நல்லது. ஏன்னா பாடி வந்துட்டு கிளென்ஸ் பண்ணணும். நிறைய சயின்டிஃபிக்கான விஷயமும் இருக்குது, ஸ்பிரிச்சுவலான விஷயமும் இருக்குது. ஐ திங்க் இந்த வீடியோவில் நான் நிறைய கேள்விக்கான பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தைப்பூசம் அன்னைக்கு நல்ல மன நிறைவோடு நிம்மதியாக சாமி கும்பிடுங்க. யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் காதில் வாங்கிக்காதீங்க. பட் ஹஸ்பண்ட்லாம் சொல்லும்போது அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். ஸோ அவங்கள சமாளிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் வந்துட்டு அதை டேக்கிள் பண்ணணும். ஆனால் முருகர் நீங்கள் என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்குவார். முருகருக்கு உண்டான விஷயங்கள், இந்த ஓம் விளக்கு, இது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் நான் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.